ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லாங் வீடியோக்கான டைட்டில் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்றாங்க ஓகேங்களா. அது நல்ல விஷயமா இருக்கலாம், இல்லை கெட்ட விஷயமாவும் இருக்கலாம், இல்லை என்ன விஷயம்ன்றத இந்த கார் மூலமா பார்ப்பேன் ஓகேங்களா. ஸோ இந்த ரீடிங் மூலமா அவங்க என்ன சொல்ல விருப்பப்படுறாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சு இந்த ரீடிங் மூலமா சொல்ல நினைக்கிறாங்க. அது எந்த விஷயமா இருக்கலாம். நீங்க நினைக்கிற பர்சன் அவங்க ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த நியூஸ் இருக்கலாம், செய்தியா இருக்கலாம்ன்றத பார்ப்போம் ஓகேங்களா. நான் இதே மாதிரி செக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா அவங்களுடைய ஃபீல் ஓகேங்களா. அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் ப்ரெசண்ட்ல என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு ஓகேங்களா, எந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கு உங்களுக்குள்ள ஓகே. அப்புறம் உங்களுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கு ஓகே, இதுதான் சொல்ல நினைக்கிறாங்க ஓகேங்களா. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றதும், அப்புறம் அவங்களுடைய ப்ரெசன்ட் அவங்களுடைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் சூழ்நிலை என்ன இருக்குன்றது பற்றியும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா. அப்புறம் ஃபியூச்சர் ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா. பாட்டம் டேக்ல உங்களுக்கு பட் பார்ப்போம். இப்போ கார்டெலாம் செலெக்ஷன் பண்ணியாச்சு ஓகேங்களா. சரி, எப்பயும் போல இது பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் எல்லா டீம் இது யார் பார்க்கனா நீங்க நினைக்கிற பர்சனுடைய ஸ்பீக்கிங் ஆல் பவர் ஓகேங்களா, ஆல் டீம் இது இப்படி இருக்கிற செய்தியா ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா என்னோட கைடன்ஸ் எப்பயும் போல ஓகே. இப்போ ரீடிங்குள்ள போலாமா, வாங்க போலாம். இப்ப அவங்க முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க எந்த ஃபீலிங்ல இருக்கிறாங்க, முக்கியமான விஷயம் அது ஃபர்ஸ்ட் ஃபீலிங். அவங்க என்ன ஃபீலிங்ல இருக்கிறாங்கன்னு பார்ப்போமா. ஓகே, இந்த ஃபீலிங்ல தான் இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா எமோஷனல் வால்ஸ் ஆர் மெல்டட். அவங்க சொல்ல நினைக்கிற முக்கியமான விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது இனிமேல் உங்களை பார்த்தா அவங்களுக்குள்ள இருந்த சுவர் இருக்கு இல்லையா, அது எமோஷனல் சுவர் மெல்ட்டா தான் ஆகுன்றாங்க தவிர அதை தாண்டி வேற எதுவும் ஆகாது அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் வாழை கட்டி வச்சிட்டு இருந்தாங்க. நீங்க அதை மெல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க, முறிக்கிட்டீங்க அப்படின்றாங்க. ஓகே ஓகேவா, இதுதான் இந்த கார்டுக்கான மீனிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓகேங்களா, அவங்களுடைய முக்கியமான விஷயத்துல ப்ரெசண்டா என்ன ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை பார்ப்போம் ஓகேங்களா. வாவ்,
த என்டிடேர் அப்படின்னா a confident lover who leads with patient will take intuitive அப்படின்னா அவங்க வந்து intuitive, ஓகேங்களா? அதாவது என்னன்னா அவங்க வந்து கான்ஃபிடன்ஸா வந்து உங்களை பாதுகாப்பாங்க அப்படின்றாங்க, ஓகேங்களா? எந்த சூழ்நிலையிலுமே உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்றாங்க. இதுதான் வந்து பிரசன்ட் சூழ்நிலைக்கான அவங்க சொல்ல நினைக்கிற விஷயம், முக்கியமான விஷயம். சிங்கம் வந்திருக்கு. ஸோ அதனால என்ன அர்த்தம், இங்க லவ்வர் வந்ததுனால இந்த லவ்வர் தான் பிடிக்கணும் இல்லை, ஆல்ரெடி மேரேஜ் ஆன பர்சன்ஸ்க்கும் இது பொருந்தும், ஓகேங்களா? உங்களுடைய கணவர் வந்து உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்க மேல வந்து பேஷனா வந்து இருக்காங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அவங்களுக்கும் வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் இன்டேட்டிவ் அப்படின்னா வந்து மீனிங் இடணும். பட் ஆனா வந்து உங்களை வந்து பாதுகாக்கணும், உங்க மேல வந்து பேஷனா இருக்காங்கன்றத முக்கியமான விஷயம், ஓகேங்களா? அவங்க சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்ல நினைக்கிறாங்க, ஓகேங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே. த ஸ்வீட் மெசேஜ், அதாவது உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயத்துல என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, இனிமேல் வந்து உங்களை வந்து அன்பா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, உங்களை வந்து அன்பா வந்து கவனிச்சுப்பாங்கன்றாங்க. லவ்விங் வேர்ட்ஸ் அண்ட் கான்டாக்ட் ஆஃப் கம்மிங், அதாவது வந்து பேசாம இருந்தீங்க அப்படின்னா பேசுவீங்க, இதை பேசினே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்குள்ள வந்து பாண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றாங்க. இந்த ஹார்ட் இருக்குல்லையா, ஸோ அழகா இருக்கு. ஸோ வந்து உண்மையாலுமே சூப்பர். ஸோ என்னன்னா இந்த ரீடிங் மூலமா அவங்க முக்கியமான விஷயம் 3 விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து அவங்களுக்குள்ள இருந்த வால் வந்து மெல்ட் ஆகுது அப்படின்றாங்க. உங்களை வந்து பாதுகாப்பாங்க, உங்க மேல பேஷனா இருக்காங்கன்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து எப்பவுமே வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க அப்படின்றாங்க. இதுதான் சப்போஸ் வந்து பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான 3வது முக்கியமான விஷயம் இதான், ஓகேங்களா? அவங்க வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இந்த கார்டு, ஓகேங்களா? அவங்களே வந்து ஃபியூச்சர் வந்து சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஃபியூச்சர் வந்து இப்படிதான் இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து அவங்க பக்கம் இழுத்து பார்த்துட்டு என்னோட பேரண்ட்ஸும் பார்த்துட்டு முடிச்சிடலாம் வாங்க. 3 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க. இனிமேல் வந்து 2 பாயிண்ட் வந்து அவங்களுடைய டீம் என்ன சொல்ல விருப்பப்படுறாங்க. ஓகே. 44 ஹேப்பனிங் எண்டிங், நீங்க வந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்குள்ள வந்து எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும், ஜாய் கிடைக்கும், பீஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுடைய, அதாவது நீங்க உங்க பர்சனுடைய, அது உங்க கணவரா இருக்கலாம், உங்க காதல் லவ் பண்ற பர்சனா இருக்கும், யாரை நினைச்சு பாக்குறீங்களோ அவங்க வந்து அவங்களுடைய பக்கம் நீங்க வந்து சொல்லதான் நினைக்கிறாங்க, ஓகேங்களா? 2 பேருக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க, ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த கார்டோட மீனிங், ஓகேங்களா? இப்போ என்னோட கைடன்ஸ் பார்ப்போமா? பவுண்டரிஸ், என்னைக்குமே நான் சொல்ற மாதிரி தான், ஓகேங்களா? ஹெல்த்தியான பவுண்டரிஸ் வந்து நான் செட் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஹெல்த்தியான பவுண்டரிஸ் என்ன சொல்லலாம், அடிக்கடி ஃபோன் பண்ணி அவங்க ஃபோன் பண்றாங்க அப்படின்னா மெசேஜ் பண்றாங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு ஓகே உன்னோட ஒர்க்கு நீ பாரு, அவங்க உங்களுடைய ஒர்க்கை நீங்களும் பார்ப்பீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அது பவுண்டரிஸ், குட் பவுண்டரிஸ். அது அதான் ஹெல்த்தி பவுண்டரிஸ். பட் ஆனா பேட் பவுண்டரிஸ்னா என்ன பண்ணுவாங்க, டாக்ஸிக்
டாக்ஸிசிட்டி ரொம்ப வந்து ஈர்த்து பிடிப்பாங்க. இல்ல நீ வேணும், நீங்க வேணும், அதாவது நீங்க யார் பாக்குறீங்களோ அந்த பர்சன்ஸ்க்கு இது பொருள், ஓகேங்களா? அவங்களும் அப்படி இருக்கக்கூடாது, ரெண்டு பேருமே அப்படி இருக்கக்கூடாது, ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஏன்னா வந்து அப்படி இருந்தீங்க அப்படின்னா எனக்கு லவ் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களாகட்டும், வந்து பிரேக்கப் தான் ஆகுமே தவிர அது வந்து பில்ட் ஆகாது. எப்பயுமே வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ரெண்டு பேருமே ஹெல்த் பவுண்டரி செட் பண்ணணும். ஓகே, உங்களுடைய ஒர்க்கை பாருங்க, என்னுடைய ரெண்டு பேர் ஒர்க்கும் நீங்க பார்க்கணும். அதே சமயத்துல வந்து அவங்க ஃபோன் பண்றாங்க, நீங்க ஃபோன் பண்ணினே இருக்கிறோம். அவங்க ஃபோன் பண்றாங்க, விட்டுருங்க, ஓகே, ஃபோன் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்கன்ட்டு அப்படி பண்ணீங்கன்னா வந்து அவங்க ஓகே அப்படின்ட்டு அந்த பவுண்டரிஸ் ஹெல்த்தியா இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஓகே, சந்தோஷமா இருப்பாங்க. அதே வந்து நாட் ஹெல்த்தினா வந்து ஃபோன் பண்ணியே இருக்கிறது, பத்தல என்ன பண்றது, அப்படி கேட்டுட்டே இருந்தோம்னா கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன பண்ற இது பண்ற அப்படின்னு கேட்டுட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகும். அப்படின்றப்போ அந்த சமயத்துல என்ன பண்ணுவீங்க, டென்ஷன் ஆகுங்க, என்னடா பண்றது, உங்களுக்கு அந்த புரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஹெல்த்தி பவுண்டரிஸா வந்து செட் பண்ணுங்க, ஓகேங்களா? அவங்க அவங்க ஃபோன் பண்ணட்டும், அவங்க மெசேஜ் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க ஒர்க்ல இருக்கலாம், எந்த எதனா ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கலாம். அந்த சமயத்துல போய் நீங்க மெசேஜ் பண்ண அட்லீஸ்ட் மெசேஜஸ் பண்ணிட்டு விட்டுடலாம். அப்படி இல்ல ரிப்ளை பண்ணலாம், மறுபடியும் ரிப்ளைக்காக எதிர்பார்க்கறது, மறுபடியும் மெசேஜ் பண்றது, ஃபோன் பண்ணிட்டே இருக்கலாம், தேவையில்லை. அது வந்து பேட் பவுண்டரி வந்து அது வந்து குறிப்பிட்ட ஹெல்த்தி இதுதான், ஓகேங்களா? அவங்களே ஃபோன் பண்ணட்டும், அவங்க மெசேஜ் பண்ணட்டும் விட்டீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ஓடிதான் வருவாங்க தவிர விலகி ஓட மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கான ரீடிங். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்து ஸோ வந்து பிடிச்சிருக்கும். 3 இம்பார்ட்டண்ட்டான திங்க் வந்து முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சாங்க, அதையும் சொல்லியாச்சு. அதே மாதிரி வந்து என்னோட கைடன்ஸும் அவங்க பக்கம் இருக்கிற டீமும் வந்து சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கான ரீடிங். இன்னொரு விஷயம் சொல்லி, 98 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. என்னோட ஃபேமிலி வந்து இவ்வளோ பில்ட் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. ஸோ இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்து ஃபேமிலி வளர வளர வந்து இன்னும் வந்து டாபிக் வந்து டிஃப்ரெண்டா போடணும், இன்னும் கொஞ்சம் வந்து ஆர்வம் நிறைய வரும். ஸோ நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்குமே நான் வந்து ரீடிங் போடணும், இந்த சேனல் ஆரம்பிச்சப்ப எனக்கு நம்பிக்கையில என்னடா போடணுமா என்ன அப்படின்னு யோசிச்சுருங்க. மனம் போட்டாங்க 98 எனக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆக ஆக அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம ஃபேமிலி நம்மள நம்புறாங்க, சரி ஓகே தினைக்கும் போடணும்ன்ற அந்த தாட் வந்து வந்தது வந்து இதனால்தான், ஓகேங்களா? அது மாதிரி வாட்ச் அவர்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க நான் நம்புறேன். அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து நல்லா ப்ரொனன்சியேஷன் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும். ஸோ நீங்க கொஞ்சம் டைம் கொடுப்பீங்க, அதனாலதான் வந்து 98 ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ற என்னுடைய ஃபேமிலி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஓகேங்களா? இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி வாட்ச் ஹவர்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். இது வந்து என்ன சொல்லப்போனா இதுக்காக கிடையாது, பட் ஆனா என்னன்னு தெரியல, நீங்க சப்போர்ட் கொடுத்துருக்கோ பாத்தீங்கன்னா இன்னும் 2 தான் நிறைய டிஃப்ரெண்டான டாபிக்ஸ் பண்ணணும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் நம்புறேன், ஓகேங்களா? ஓகே கைஸ், பாய். இன்னொன்னு வந்துட்டேன், அதாவது வந்து இதுக்கு இன்னைக்கு என்ன, நீங்க உங்களுக்கு பிடிச்சது போடுங்க, ஓகேங்களா? நான் இன்னைக்குமே சொல்ற மாதிரிதான், உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அதை வந்து கிளைம் பண்ணுங்க, ஓகேங்களா?
கமெண்ட்ல வந்து போட்டுட்டு நீங்க வந்து இது பண்ணுங்க. ஓகேங்களா? ரெட் கலர் ஆட்டும் போடலாம், இல்ல லவ்னு போடலாம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் போடலாம், உங்க இஷ்டம் தான். இந்த சேனல் எப்பயுமே வந்து உங்களுக்கானது தான். ஏன்னா வந்து எப்பயுமே வந்து ரொம்ப வந்து இதுதான் போடணும் அதுதான் போடணும்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த டைட்டில் வச்சு போட்டா பிடிக்குமோ இனிமேல் அதுவே கண்டினியூ பண்ணலாம்னு. ஸோ ஓகேங்களா? ஓகே கைஸ், உங்களுக்கு பிடிச்ச ஹார்ட்டோ இல்ல வேர்ட்ஸோ எதனா ஒன்று போட்டு இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பாய்.